இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் எங்கும் எல்லா இடத்துல ரிலீஸ் ஆன தலை நடிச்ச விடாமுயற்சி தான் பார்க்க போறோம். விடாமுயற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அதுல காஸ்டிங் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். காஸ்டிங் பார்த்தோம்னா அதிகபட்சம் விரல் அளவு தான் தமிழ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அது அப்படியான்னு பார்த்தோம்னா அஜித் குமார், அர்ஜுன், அப்புறம் ரெஜினா, த்ரிஷா, ஆரோ இவங்க மட்டும் தான் தமிழ் ஆக்டர்ஸ். அதுக்கப்புறம் மற்றபடி சைடு ஆக்டர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்த்திருக்காங்க. விஷயத்துல மகிழ் திருமணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த பிரேக் டவுன் மூவி காப்பி பண்ணி கொடுத்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல மகிழ் திருமணி அவர் ஓன் ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லவ், ஃபேமிலி, கொஞ்சம் பிரிஞ்சு போற டீடைல்ஸ், ஸோ இதெல்லாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் படத்தை காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் இல்லாம போகும், திரும்ப மறுபடியும் கொஞ்சம் போர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் போகும். இங்க சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸும் நல்லா இருக்கு, எடிட்டிங்கும் ஒரு அளவு நல்லா பண்ணிருக்காங்க, கேமரா ஆங்கிலும். படம் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் பாக்குற ஃபீலே வராது. எப்பயுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹாலிவுட் படம், ஒரு இங்கிலீஷ் மூவி பாக்குற ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா கலரிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டார்க், பிளாக் அண்ட் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க கலரிங்லாம். ஸ்டோரி என்னன்னா பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க, நார்மலா ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா இவ்வளவு பெரிய ஹீரோ வந்து இந்த ஸ்டோரிக்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம்.